ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ் க்ரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணுறோங்கிறது பார்க்க போகிறோம். இந்த கருவேப்பிலை நம்ம வீட்டிலையே வளர்ந்து ரொம்ப ஆர்கானிக்காக கருவேப்பிலை சட்னியில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இது நம்மளுக்கு இம்யூனிட்டி பூஸ்டிங்க்கும் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதில் நிறைய அதர் சத்துக்களும் இருக்குது. கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை சட்னியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டிஷ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, பூண்டு 7லேருந்து 8 பல், வரமிளகாய் 4-5, ஒரு சின்ன சைஸ் புளி, தேங்காய் துருவினது, கறிவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொன்னிறம் வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒன்று கருகிடக்கூடாது. ஸோ இப்போ நல்லா ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும். இதை ஆயில் இல்லாமல் ஆயிலை செப்பரேட் பண்ணிவிட்டு பருப்பு மட்டும் தனியாக ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அகெயின் அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். கருகிடக்கூடாது. ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் தான் இருக்கணும். இப்போ இதையும் அந்த பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே இதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், பூண்டு, புளி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் ஆயில் எதுவும் வேணும்னா லைட்டாக 1 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். துருவின தேங்காய் இதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் செய்கிறது 4 பேர்த்துக்கான அளவு. நீங்கள் வேணும்னா தேங்காயோட அளவு கம்மி பண்ணிக்கலாம். இப்போது அதே கடாயில் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா எல்லா கருவேப்பிலையும் சூடாகணும், ரொம்ப கருகிடக்கூடாது. அதோட பச்சை வாசனை போனால் மட்டும் நம்மளுக்கு போதும். இப்போ அதையும் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் இந்த ஸ்டேஜில் வரமல்லி ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அகெயின் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு வரமல்லி 1 ஸ்பூன் போட்டு நான் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம வறுத்து எடுத்துட்டோம். அதை நம்ம இப்போது மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் இது எல்லாத்தையும் இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை. ஸோ திரியாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அகெயின் கருவேப்பிலை, வெல்லம், வெங்காயம், தேங்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருக்கேன் அதர் திங்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டையும் போட்டுடலாம். அது கூடவே கருவேப்பிலையும் ஒரு கொத்து போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சதும் இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். சுவையான சூடான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.